வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4க்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தான் முடிஞ்சு. ஸோ இந்த எக்ஸாமில் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எல்லாருக்கும் மனசில் ஒரு டவுட் இருந்துகிட்டு நம்ம எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நமக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை தான் இந்த கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு இதற்கான கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டி வைஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா +5 அல்லது மைனஸ்லேயும் இருக்கலாம், ப்ளஸ்லேயும் இருக்கலாம், 5 மார்க்கு. ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 171 மார்க்கு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், 5 மார்க்கு மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 170 மார்க் எடுத்து கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வேலை கிடைக்கும். ஸோ இந்த டோட்டலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 5 மார்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா 170 மார்க் எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 170ல் +5 தான் இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 165 இருக்கலாம், 175 இருக்கலாம். அதுதான் அதனுடைய மீனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் 163 கட் ஆஃப் மார்க் எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்சி கேட்டகரி, அதாவது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி எஸ்சியாக இருந்தால் நீங்கள் வெறும் பார்த்திங்கன்னு சொன்னால் 167 மார்க்கு கட் ஆஃப் எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சியாக இருந்தால் நீங்கள் 165 மார்க்கு கட் ஆஃப் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 163 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஸோ நான் இதில் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க்கை தான் சொல்லியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் படி இந்த மார்க்கில் +5 மார்க்கு கூடுதலாட்டும் இருக்கலாம் கட் ஆஃப், இல்லைன்னா -5 மார்க்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான பார்த்திங்கன்னா அந்த விடைத்தாள் ஆன்லைன்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த விடைத்தாள் பார்த்திங்கன்னா அதற்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.